அடடடடடடா அடி பொலியான செட்டா அப்படிங்கிற மாதிரி தரமான டாஸ்க்கு இந்த வாரம் வந்து கொடுக்க போறாங்க. பயங்கரமான அப்டேட். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது வந்து ரிப்பீட்டடான டாஸ்கா இருந்தாலும் இந்த சீசனுக்கு இதுக்கு தேவையான டாஸ்க் தான். ஏன்னா இவங்களால டிஃப்ரெண்டா யோசிக்க முடியாது. அட்லீஸ்ட் பண்ண டாஸ்கையாச்சும் திருப்பி கொடுத்தாங்கன்னா நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா போன வாரம் நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு ஒரு சாதாரணமான ஒரு டாஸ்க் தான். அதுலேயே எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க நம்ம ஆட்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பனா அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு. நீங்க டாஸ்க் ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு வெளியில நல்லாவே வரும். பயங்கரமான டாஸ்க் பிக் பாஸ் அப்படின்னாலே வந்து இந்த ஒரு டாஸ்க் தாங்க ஃபேமஸான டாஸ்க். அதாவது ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் இந்த வாரம் நடக்க போகுது. ஸோ இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே வந்து பட்டாமூச்சியா பறக்குது. ஏன்னா ஒரு ரிவ்யூவருக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன? கண்டென்ட். இப்போ இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியும் புதுசாக மாற்றிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற எல்லா பிக் பாஸையும் பார்த்து எந்தெந்த சீசனில் எந்தெந்த டாஸ்க்கு ஹிட் அடிச்சுது. சீசன் 6 நீங்கள் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கு பயங்கரமான ஹிட்டு. அதுலேயும் அசீமுக்கும் ஏடிகேக்கும் நடுவில் நடந்த அந்த ஒரு சண்டை, அதுக்கப்புறமா விக்ரமன் போயிட்டு உள்ள புகுந்து போய் அந்த கோட்டில் கையை வச்சு பின்னாடியே ஜனனி வருவாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஜனனி தான் முதல்ல கையை வச்சாங்கன்றத சொல்லுவாங்க. இல்லை விக்ரமன் தான் முதல்ல கை வச்சாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். கடைசியாக கமலஹாசன் அவர்கள் வந்து குறும்படம் போட்டு காட்டியிருப்பார். ஸோ விக்ரமன் தான் முதல்ல கை வச்சாரு. ஜனனியுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது செல்லாது. பயங்கரமான ஒரு கேம், ஒரு டாஸ்க் இது. இந்த டாஸ்க் இந்த வாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, சாட்டிஸ்ஃபைட், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அதோடு சேர்த்து ஒரு போனஸா இன்னொரு விஷயம் நடக்க போகுது. என்ன தெரியுமா? நாளைக்கு, அதாவது இன்னைக்கு ரேங்கிங் டாஸ்க் நடக்குதா மக்களே. ஸோ அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வந்து கொடுக்குறாங்க நமக்கு. ஒரு அதிர்ச்சியே நம்மளால தாங்க முடியல. இன்னும் அதிர்ச்சியா 50 நாளா சும்மா கிடந்தீங்களா, இப்பத்தானடா உங்களுக்கு வந்து சுய அறிவு வந்திருக்கு, சிந்தனையே இப்பதான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இருக்கக்கூடிய மீதி 50 நாட்கள் வந்து சிறப்பா போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க வீக் டேஸ்லாம் நல்லா தான் கொண்டு போறீங்க, நல்லா இருக்கு. அப்படியே இந்த ஹோஸ்ட்டை மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. சும்மா ஒன்றும் நம்ம சொல்லலை. என்ன காரணம்னா, நீங்கள் என்னதான் தரமான வீக் டேஸை கொடுத்தாலும் வீக்கெண்டில் அவர் வந்து கெடுத்துடுறாருங்க. கண்டென்ட் இவங்க வாரி கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வந்து பவுலை கழுவல, நீ வந்து டோஸ்ட் ஏன் பண்ணலை, டோஸ்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை, இப்படி பேசுகிறாருங்க. பெருசாக ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கோம். அது நம்ம ஆளுக்கு பெரிய மேட்ரு கிடையாது. நைட்டில் திருட்டுத்தனமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அது நம்ம ஆளுக்கு பெரிய வேலையே கிடையாது. ஆனால் ஒரு பவுலை கொண்டு போய் கழுவல அப்படிங்கிறது பெரிய மேட்ரு. பவித்ரா வந்து 5 பொம்மையை அவுட் பண்ணியிருக்காங்கன்றது பெரிய மேட்ரு. அதனால ஹோஸ்ட்டை மாற்றிருங்க. இல்லைன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோடு வேணாம். நீங்கள் டேரெக்டாக நாமினேஷன் ப்ராசஸ் வைங்க. நாமினேஷனில் நாங்கள் ஓட்டு போடுறோம். வீக்கெண்டில் யாருக்கு ஓட்டு கம்மியாக இருக்கோ அவங்கள பிக் பாஸே வந்து வெளியில் அனுப்பிடுங்க. ஏன்னா இவர் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் பண்ண போகிறது கிடையாது. யாரும் எந்த கேள்வி கேட்க போகிறது கிடையாது. கேட்டு ஒரு தீர்ப்பையும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படியே வரப்போகிறாரு, இந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேச போகிறாரு, அதில் சம்மந்தப்பட்ட ஆட்களை பேச வைப்பார். பேச வச்சுட்டு ஓகே முடிஞ்சு, என் வேலை முடிஞ்சு, 60 கோடி சம்பளம் வாங்கிட்டு நான் ஜாலியாக வீட்டுக்கு போவேன்னு போகிறாரு. எதுக்கு? தேவையே இல்லை. சரி ஓகே, அவரை தூக்கி ஓரமாக வைப்போம். இப்போ அவர் நமக்கு மேட்ரே கிடையாது. அவர் விடுங்க. அவர் எவ்வளோ தான் அடிக்கிறது, அடிச்சடிச்சு போர் அடிக்குது. இப்போ இந்த டாஸ்கில் இப்போ ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கு எப்படிப்பட்ட டாஸ்க்குன்றது நமக்கு தெரியும். ஒரு குரூப் ஏஞ்சலாக இருப்பாங்க, ஒரு குரூப் டீமனாக இருப்பாங்க. ஏஞ்சலாக இருக்கிறவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டீமன்ஸ் வந்து பயங்கரமாக ப்ரொவோக் பண்ணுவாங்க. யாரை? ஏஞ்சல்ஸை வாண்டடாக பண்ணுவாங்க. ஆனால் எந்த விதமான ப்ரொவோக்கிங்கும் ஆகாமல் ஏஞ்சல்ஸ் வந்து அமைதியாக சாந்த சொருபினிகளாக இருக்கணும். இருப்பாங்களா? யாரை ஏஞ்சலா போடுறாங்க? இது வந்து ஸ்வாப் ஆகும். சரிங்களா? ஒரு நாள் வந்து டீமனா இருக்கவங்க இன்னொரு நாள் ஏஞ்சலா மாறுவாங்க. ஸோ யாரை வந்து ஏஞ்சலா போடுறாங்க முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டே தெரிக்குது. அதாவது பொறுக்கி பொறுக்கி போட்டிருக்காங்க. நல்ல நல்ல பீஸ் எல்லாம் வந்து பொறுக்கி பொறுக்கி போட்டிருக்காங்க. ஸோ ஏஞ்சல்ஸாக நாளையில இருந்து யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னா ஜெஃப்ரி ஏன் போட்டாங்கன்னு தெரியல. ஜெஃப்ரி, விஜய் விஷால் ஏஞ்சல், வாயும் பேக்கையும் பொத்திக்கிட்டு இருக்கணும். விஜய் விஷால், ராயனை ஏன் போட்டாங்கன்னு தெரியல. அதாவது கோவா கேங்க பிரிச்சுட்டாங்க. 2 பேர் ஏஞ்சல், 2 பேர் டீமன். சொல்ற ராயன் வந்து ஏஞ்சலா போட்டிருக்காங்க, பவித்ரா வந்து ஏஞ்சல், ஆர்ஜே ஆனந்தி வந்து ஏஞ்சல், சத்யா ஏஞ்சல், அன்ஷிதா ஏஞ்சல், அதுக்கப்புறமா ரஞ்சித். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பழங்கள் இருக்கும்.
நல்ல நல்ல பழங்கள், ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை பழம், அப்படி பழமான மூஞ்ச பார்த்து ஏஞ்சல்ஸாக போட்டிருக்காங்க. நம்ம ரெக்கடு ஃபேஸு போவோம். டீமன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் சொல்லவா வேணும், ராயன் உங்களுக்குள்ள தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ராணவ், தர்ஷிகாவுக்கும் யாருக்கும் வந்து அந்த பிரச்சனை, விஷால் ஏஞ்சல், தர்ஷிகா டீமன். அங்கேயும் ஒரு லவ் கண்டென்ட் தான் பண்ண போகிறாங்க. ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு டீமனை காதலிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பண்ணாலும் பண்ணுவாங்க. தர்ஷிகா, அருணுக்கு போட்டியாக அங்கே யார் இருக்காரு? யாருமே இல்லையே. மேபி அங்கே முத்துக்குமரனை போட்டு இங்கே அருணை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அருண் வந்து டீமனாக போட்டிருக்காங்க. அதாவது இந்த ரகடு பாய்ஸ் எல்லாம் ஒரே டீமில் போட்டிருக்காங்க, பழத்தெல்லாம் ஒரே டீமில் போட்டிருக்காங்க. அப்படி போட்டதை விட ஷஃபல் பண்ணி போட்டிருக்கலாம். அடுத்து சௌந்தர்யா, சாச்சனா, ஏற்கனவே டீமனா இருக்கிறவங்கள டீமனா போட்டிருக்காங்க சாச்சனாவை. முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, இறுதியாக நம்மளுடைய ஜாக்லின். ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்கில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பிளே பண்ணக்கூடிய ரோல். இதில் இப்போ என்ன அப்படின்னா, டீமன் கேரக்டராக போட்டிருக்காங்க இல்லையா, ஜாக்லின், சௌந்தர்யா, அருண், அப்புறமா முத்துக்குமரன், தீபக், இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பேசுகிறவங்க தான், நல்லா பேசுவாங்க. அந்த சைடில் அன்ஷிதா, பவித்ரா, ஆர்ஜே ஆனந்தி, இவங்கெல்லாம் வந்து தான் ரொம்ப நல்லவன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஆட்கள். மஞ்சரிலாம் வந்து டீமனாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ என்னன்னா, இந்த ஏஞ்சலாக இருக்கிறவங்கள பயங்கரமாக ப்ரொவோக் பண்ண போகிறாங்க. ஆனந்தி இருக்காங்களே, ஆனந்தி, இத்தனை நாட்களாக நான் ரொம்ப பொறுமைசாலி, என் வாயிலிருந்து எந்த விதமான வன்மமான வார்த்தைகளும் வராது, ரொம்ப பொலைட்டாக தான் நான் பேசுவேன். ஆனால் அந்த பொலைட்னஸ்லேயே மண்டே கழுவுறதுக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன். நான் ரொம்ப படித்தவன், ரொம்ப அறிவு இருக்குது எனக்கு, என் வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும். இப்படி தன்னை வந்து ஒரு மாதிரி ஒரு ஐஃபையாக ஆனந்தி வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஏஞ்சலாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாத்தையும் வச்சு செய்வாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஜாக்லினை ஆனந்தி நாமினேட் பண்ண காரணமே சரி கிடையாது. இவங்களுக்கு ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. விஷால் வந்து ஒரு காரணம் சொல்கிறாரு. விஷால் தான் ஆனந்திக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஃபைட்டில் மட்டும்தான் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத ஃபைட்டில் நீங்கள் போக மாட்டீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை நாமினேட் பண்ணார். ஆனந்தி ஜாக்லின் நாமினேட் பண்ணுறாங்க அதே காரணத்தை வச்சு. நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான ஃபைட் எது, பெரிய ஃபைட் எது, சின்ன ஃபைட் எதுன்றதை சூஸ் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் பெரிய ஃபைட்டில் தான் நீங்கள் போய் கலந்துக்கிறீங்க, மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து விலகிக்கிறீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டீமையே வந்து ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணுது. இது என்னது இது? இப்போ உங்களுக்கு எப்படி வந்து ஒரு விஷயம் தேவையில்லைன்றதை சூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கோ, அந்த ஃப்ரீடம் ஜாக்லினுக்கு கிடையாதா? என்ன ஆனது, நீங்கள் என்னமோ பெரிய புத்தகங்கள்லாம் படித்து ரிவ்யூ பண்ணுறீங்கன்றதுனால உங்களை ரொம்ப அறிவாளின்னு நாங்கள் நினச்சோம். அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு, அந்த காரணமே உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதே காரணத்தை சொல்லி இன்னொரு பொண்ணை நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது முழுக்க ஜாக்லின் மேலே இருக்கக்கூடிய வன்மம் தானே. ஸோ இதெல்லாம் நாளைக்கு டாஸ்கில் எதிரொலிக்கும். நம்ம ஜாக்லின் சும்மாவே பேசுவாங்க, சௌந்தர்யா சும்மாவே பேசுவாங்க. இப்போ டீமன் கேரக்டர் வேறு. ஆனால் என்னென்னா, ஓவர் டூ பண்ணாமல் இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, அது ஏஞ்சலாக இருக்கட்டும், டீமனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஓவர் டூ பண்ணக்கூடாது. பொறுமையாக நிதானமாக அவங்க வந்து அவங்களுடைய டாஸ்க்காக விளையாண்டாங்கன்னா வேற லெவலில் போவோம். பயங்கரமான பிரச்சனைகள் இந்த டாஸ்கில் வரும், நிச்சயமாக வரும். எல்லா சீசன்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த வாரத்துக்கான இந்த டாஸ்க் ப்ளஸ் நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ரேங்கிங் டாஸ்க் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? காதுக்கு இனிமையாக இருக்கும், நிச்சயமாக இனிமையாக இருக்கும். பட் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுதல், நம்ம கிரியேட்டிவ் டீமுக்கு, தயவு செய்து வந்து ஹோஸ்ட்டை மாற்றிடுங்க. இல்லை ஹோஸ்டே வேண்டாம், வீக்கெண்ட் எபிசோடு இல்லாமே நீங்கள் வந்து ஷோவை நடத்துங்க, நல்லா இருக்குது, சீரியஸாகவே சொல்கிறேன். அதை விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.